ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிவிஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேல்யூஷன் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு 11th ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th முடிச்சுட்டு ஸ்கூலில் 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போயிட்டுருப்பீங்க ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம். உங்களுக்கான பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, கீ ஆன்சர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷெடியூலில் நீங்கள் பார்க்கணும். இந்த ஷெடியூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, CES உடைய செல்ஃப் வேல்யூஷன் +2ல் வந்து பார்த்தீங்கன்னா +1 ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 17ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் பேப்பர் ரிவிஷன் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு வந்து வேல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 19/4/2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் 19ஆம் தேதி +1க்கான பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாலிடே வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக 10th முடிச்சுட்டு +1 ஸ்கூலில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா ரெகுலர் கேண்டிடேட். இப்போ +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிசல்ட் வரல. ஆனால் ஒரு சில ஸ்கூலெலாம் வந்து பார்த்திங்கன்னா +2 போர்ஷன்ஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க சம்மர் கிளாஸ்லேயே. இப்போ இவங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க. இது டிஜியோட அஃபிஷியல் சர்க்குலர் தான். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 18ஆம் தேதி புனித வெள்ளி, சரிங்களா, 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டினுக்கான பண்டிகை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 19/4/2025 அன்று இந்த ஈஸ்டர் ஈவ் முன்னிட்டு அன்றைய தினம் மதிப்பீட்டு பணிகளுக்கு விடுமுறை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கோரிக்கையை ஏற்று வந்து பார்த்தோன்னா விடுமுறையும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்ச் மேலில் 2ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மதிப்பீடு பணி 19/4/2025 மதிப்பீடு பணிக்கு விடுமுறை. ஸோ அப்போ +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. 21ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 20ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வருது. இப்போது உங்களுக்கான ஆன்சருக்கு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. +1 அரியர் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து வேல்யூஷன் பண்ணும்போதே உங்களுக்கெல்லாம் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா +1க்கு 19ஆம் தேதி சாட்டர்டே வந்து கிடையாது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து இல்லை, சரிங்களா. நாளைக்கு 20ஆம் தேதி ஹாலிடே, 21ஆம் தேதி தான் அநேகமாக +1க்கான பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஏற்கனவே பொதுத் தேர்வு பணிகளுக்கு தனியார் பள்ளிகளும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கான ஆன்சர் கீ தான் அந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஈவன் தமிழ்லையுமே ஒரு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ +1 பேப்பர் ரிவிஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிபரலாக தான் போவோம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா +1ல் வந்து பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா +2ல் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்கிறதுனால கண்டிப்பாக +1 வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த CES உடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏஐக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே மார்க் வந்து ஃபுல்லாக கொடுங்க, மார்க் எங்கேயும் ரெடியூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 11th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ரிவிஷன் கேம்பில் அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேப்பர் ரிவிஷன் கேம்ப் நடந்ததில்ல, அவங்களுக்குமே பேப்பர் வந்து ரொம்ப லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 11th வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எழுதியிருந்தாலும் எழுதலனாலும், அதாவது ஒன்றுமே எழுதலாம் எதுவும் பண்ண முடியாது. 1 மார்க்லாம் அட்டன் பண்ணி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக எழுதியதுக்கு சொன்னால் கண்டிப்பாக மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தோன்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. யாருன்னா +1 அரியர் ஸ்டாண்டர்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரிவிஷன் கேம்ப் நடக்கும்போது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா +1 ஃபிசிக்ஸில் மட்டும் ஒரு 5 மார்க்கில் ஒரு 2 மார்க் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் 3 நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா மீர் அட்டெம்ப்ட் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி +1 மேக்ஸுக்கான கீ ஆன்சருமே வந்து கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கீ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிவிஷன் கேம்ப்ல லேட்டஸ்ட்டாக அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் நடந்திருக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினுக்கான அந்த முக்கியமான பண்டிகை இருக்கிறதுனால 19ஆம் தேதி இன்றைக்கி விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி பேப்பர் ரிவிஷன் கேம்பில் கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் ரிவிஷன் கேம்ப் +1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
சிஇஎஸ்ஓட வேல்யூஷனுமே அப்போ தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பேப்பர் ஆடிஷன் கேம்பில் எப்படி பேப்பர் ஆடிஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மாடல் வீடியோ நிறையா வந்து பார்த்தோன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். +1 இதுக்கு மேலே மறந்துடுங்க. இப்போ +2 வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. +1 நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். +1ல் அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்தாலும் அது ஒன்றும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்க்கான கீ ஆன்சரை அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கெமிஸ்ட்ரிக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து போய் பாருங்கள். இது வந்து 10th கீ ஆன்சர் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 மார்ச் 2025. இதில் ஜுவாலஜிக்கான கீ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. +1 ஜுவாலஜி, பயாலஜியில் ஜுவாலஜி, தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் இது. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35. அனைத்து வினாக்களுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க. 8x1 8. இதில் டைப் 1 டைப் 2 ஏ டைப் பி டைப் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஏ டைப்புக்கு கரெக்டான ஆன்சர் கீ இருக்குது, பி டைப்புக்கான கரெக்டான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேணும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே 4x2 8. இதில் சார்லஸ் டார்வினுடைய பங்கு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. 1889 சார்லஸ் டார்வின் சிற்றினங்களுடைய தோற்றம் என்ற நூலின் இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கிடையே உள்ள பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மீன்களுடைய பொது பண்புகள் ஏதேனும் 2 கொடுத்துருக்காங்க. நன்னீர் மற்றும் கடல் நீரில் வாழ்பவை, கதிர் வடிவ உடலை உடையவை, எலும்பினால் ஆன அகச்சட்டகம், இலை வடிவ செவுள்களால் சுவாசிக்கின்றன, காற்றுப்பைகள் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீசோநெப்ரிக் வகை சிறுநீரகம், ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக இருப்போம். அதே மாதிரி புறக்கருவுறுதல். மண்புழுவின் சுவாசம் பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த பாயிண்ட் எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உடற்சுவரின் வழியே சுவாசம் நடைபெறுகிறது, அதை எழுதினாலே ஃபுல் மார்க் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா காற்று பரிமாற்றம் நடைபெற ஏதுவாக கோழை மற்றும் உடற்குழி திரவத்தால் தோல் ஈரப்பதத்துடன் வைக்கப்பட்டுள்ளது, இதை எழுதினாலும் மதிப்பெண் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உயிர்ப்பு திறன்னா என்ன, அதிகபட்சமாக உட்சுவாசத்திற்கு பிறகு வெளியேற்றப்படும் காற்றின் கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து காற்று அதிகபட்சமாக உள்ளழுத்தம்பின் அதிக வெளியிட்டுள்ளது உயிர்ப்பு திறன். ஸோ இதில் நீங்கள் எந்த டெஃபினேஷன் வேணாலும் எழுதிக்கலாம். நெப்ரானின் அண்மை சுழல் நுண்குழலில் அல்லது பிசிடி மீண்டும் உறிஞ்சப்படுதல் அதிகமாக நடைபெறுகிறது. இப்போ ஸ்டெராய்டு ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்கள் 4 எழுதலாம். FSH, அதே மாதிரி கார்டிசோலு, ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி எழுதலாம். ஸோ 3 மார்க்கான கீ ஆன்சரும் பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளுடைய பயன்கள், காற்று பரிமாற்றம், மிதவைத்தன்மை, நன்மை செய்யும் பாக்டீரியா செல்லுலோசால் சிரித்தலுக்கு உதவுகின்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பட்டின் பொருளாதார முக்கியத்துவம், பட்டு நூல்கள் பட்டு துணிகள் தயாரிக்க பயன்படுகிறது, ஆடை அலங்கார பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது, தொழிற்சாலையில் அதே மாதிரி இராணுவத்துறையிலும் பட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஏதாவது ஒரு 3 பாயிண்ட், இப்போ பேராஷூட்டு, மீன் வலைகள், அதே மாதிரி பந்தய கயிறின் டயர்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் இருந்தால் போதும். அடிகளுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே திரவ மூட்டுகளின் வகைகள் ஏதேனும் 3 மட்டும். ஸோ என்னென்ன மூட்டுகள் இருக்குன்னு அந்த மூட்டுகளோட வகைகளை வந்து எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தவளையுடைய செரிமான மண்டலம் படம் வரைய சொல்லியிருக்காங்க. படத்துக்கு 3 மார்க் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. பாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 4 பாகம் மட்டும் இருந்தால் போதும், 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பயாலஜிக்கான +1 பயாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ அந்த ஆன்சர் கீயை மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீன்களோட உணவூட்ட மதிப்பு ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சரும் பயாலஜி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. +1 ஏ டைப் பி டைப்புக்கான கீ ஆன்சர் இருக்குது, ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரோல் ஆஃப் த சார்லஸ் டார்வின் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் போனி ஃபிஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பிரேஷன் ஆஃப் எர்த்வார்ம், நெக்ஸ்ட்டு வந்து விட்டல் கெப்பாசிட்டி, த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி மூவ்டு டியூரிங் ஃபார் சிங்கிள் ப்ரீத்திங் ஃபாலோயிங் மிக்ஸ்ட் இன்ஃப்யூஷன், இது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான், இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏர் பிளேடர் ஃபிஷஸ் பார்த்துக்கோங்க எப்படி கீ ஆன்சர். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க் எனி 3 பாயிண்ட் இருந்தால் போதும். ஃபங்க்ஷன் ஆஃப் படலின் ஹார்மோன் எனி 3 பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் இருக்கும். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்ப் இருக்கும். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நான் கீ ஆன்சர் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். டைஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ராப்க்கு டயக்ராம் வந்து 3 மார்க்கு, பார்ட்ஸ்க்கு வந்து 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளட் கால்குலேஷன், இன்ஜுரின், பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் அதாவது போதும் மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானுக்கராசி யூடியூப் சேனல். தேங்க்யூ.